மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்திற்கு வழங்கப்பட்ட பத்மபூஷன் விருதுடன் சென்னை வந்த பிரேமலதாவை வரவேற்க தொண்டர்கள் சென்னை விமான நிலையத்தில் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கலைத்துறையில் சிறந்து விளங்கியதற்காக மறைந்த நடிகரும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான விஜயகாந்துக்கு 2024ஆம் ஆண்டிற்கான பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பத்மபூஷன் விருதை விஜயகாந்த் சார்பாக அவரது மனைவி பிரேமலதாவிடம் வழங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கௌரவித்தார். இதையடுத்து பத்மபூஷன் விருது வழங்கப்பட்ட விஜயகாந்த் குடும்பத்திற்கு டெல்லி தமிழ் சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. அதனை முடித்துக் கொண்டு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவருடைய மகன் விஜய பிரபாகரன், மேலும் துணை பொதுச் செயலாளர் LK சுதீஷ் உள்ளிட்டோர் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். விருதுடன் சென்னை வந்த பிரேமலதா விஜயகாந்தை வரவேற்பளிக்கும் வகையில் 500க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் விமான நிலையத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுடன் வருகை தந்த பிரேமலதாவை வரவேற்க அவரது இளைய மகன் சண்முக பாண்டியன் வந்தபோது அவருக்கு போலீசார் அனுமதிக்காததால் தேமுதிக தொண்டர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் போலீசாருக்கும் தொண்டர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் விஜயகாந்திற்கு வழங்கப்பட்ட பத்மபூஷன் விருதினை விமான நிலையத்தில் திரண்டிருந்த தொண்டர்களுக்கு பிரேமலதா விஜயகாந்த் காண்பித்தார். அதன் பின்பு திறந்தவெளி வாகனத்தில் ஏறி தொண்டர்கள் அனைவருக்கும் பத்மபூஷன் விருதினை காண்பித்து பிரேமலதா விஜயகாந்த் நெகிழ்ந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா, இந்த விருதை விஜயகாந்த் பெற்றிருந்தால் இன்னும் பெருமையாக இருந்திருக்கும். அவர் இல்லாத ஒவ்வொரு நொடியும் மரண வேதனையாக உள்ளதென கூறினார். கேப்டனுக்கு கிடைத்த இந்த உயரிய விருதான பத்மபூஷன் அவார்டை பெற்று இதை கேப்டனுக்கு இந்த நேரத்தில் நமது சென்னை ஏர்போர்ட்டில் நான் சமர்ப்பிக்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும், கேப்டன் மேல் அன்பு கொண்ட உலக தமிழர்களுக்கும், அனைத்து தமிழர்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு இந்த கேப்டனின் உயரிய விருதான பத்மபூஷன் அவார்டை நான் சமர்ப்பிக்கிறேன். அதனால் இன்றைக்கி வரவேற்க வந்த அத்தனை பேருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கிருந்து நேரடியாக கேப்டன் கோவிலுக்கு சென்று அவருடைய காலடிகளை இதை சமர்ப்பித்து இந்த உயரிய விருதை அவருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கிறோம். எனவே இந்த அவார்டை அவர் அங்கே வாங்கியிருந்தால் இன்னும் பெருமைக்குரியதாக, எல்லோரும் வரவேற்கக்கூடியதாக இருந்திருக்கும். கேப்டன் இல்லாத அந்த ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரண வேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அவர் சார்பாக மத்திய அரசு கொடுத்த இந்த உயரிய விருதுக்கு மத்திய அரசுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பின்னர் திறந்தவெளி வாகனத்தில் நின்றபடியே தொண்டர்களுக்கு விருதினை காண்பித்தவாறு பிரேமலதா விஜயகாந்த் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அமைந்திருக்கும் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு புறப்பட்டு சென்றார்.